நம்முடைய கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பு தளபதி அவர்கள் ஏழைகளை நேசிக்கக்கூடியவர், எல்லா மதத்தினரையும் நேசிக்கக்கூடியவர், எல்லா ஜாதியினரும் நேசிக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் கிராமத்தில் இருக்கின்ற ஊராட்சி பகுதிகளுக்கு, தமிழகத்தில் இருக்கின்ற ஊராட்சி பகுதிகள் அத்தனையும் சென்று இயக்கத்தின் முன்னணியில் சென்று அந்த மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டு தெரிந்து அதை நம்மால் என்ன செய்ய வேண்டும், நம்மால் என்ன செய்ய வேண்டும், ஆட்சி தளபதியுடைய தலைமையிலே அமைகின்ற போது நாம் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுவதற்காக இங்கே நேரடியாக காண்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தளபதியாருடைய மகனாக நம்முடைய குடும்பத்தின் ஒருவராக இங்கே வருகின்றிருக்கின்ற இனிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் வருக 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 என திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அதுபோல இங்கே வருகின்றிருக்கின்ற தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், ஊர் பெரியவர்கள், இயக்கத்தினுடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்பதோடு நீங்கள் இந்த ஊரில் ஏற்பட்டிருக்கின்ற என்னென்ன தேவைகள் இருக்கின்றது, என்ன குறைகள் இருக்கின்றது, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அதை குறிப்பிடுத்திக் கொண்டு எதையெல்லாம் எங்களால் செய்ய முடியும் என்பதை உடனடியாக செய்து அடுத்து வர இருக்கின்ற காலத்தில் நாம் என்னென்னலாம் செய்வோம் என்ற வகையிலே மரியாதைக்குரிய தளபதியுடைய உதய சூரியனாக, இளம் சூரியனாக இங்கே வருகின்ற மரியாதைக்குரிய நம்முடைய இனிய சகோதரர் அவர்கள் உங்களுக்கு மேலான பதிலை தருவார்கள். பொறுமை அந்த குறைகளை நிவர்த்தி செய்கின்ற பணிகளை இயக்கத்தின் சகோதரராக தளபதி அவர்கள் செய்து தருவார் என்ற உறுதியோடு இருக்கின்றோம். ஆக உங்களுடைய மேலான கருத்தை அறிய விரும்புகின்றோம். போட்டோ எடுத்த உடனே வெளியே போயிடுவாங்க. தலைவர் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட்டர்ஸ் வெளியே போயிடுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். கலை நிகழ்ச்சியா மக்கள் குறை கேட்க வந்திருக்கேன்னு பேசி முடிச்சிருந்தாங்க. மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்கள் மனங்களை வெல்வோம் என்ற எங்களுடைய தலைவர் அவருடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 12,500 ஊராட்சி சபைகள் அங்குள்ள மக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களோட குறைகளை கேட்டறிந்து அதை எப்படியெல்லாம் தீர்க்க முடியும், அதற்கு எப்படியெல்லாம் வழிவகை செய்ய முடியும் என்று எங்களுடைய கழக தலைவரின் ஆணைக்கிணங்க கழகத்தின் முன்னோடிகள் அத்தனை பேரும் தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து ஊராட்சி சபைகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி ஒன்றும் முடிவைக்கான இந்த ஊராட்சிக்கு தலைவர் அவர்களே வர வேண்டியது. என்னை அழைத்து நான் இந்த தேதி இன்னொரு ஊராட்சி சபைக்கு செல்கிறேன், என்னுடைய சார்பாக நீ சென்று வா என்று சொன்னதன் பேரில் நான் இங்கு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஊராட்சி சபைகள் கூட்டத்திற்கு சென்று வந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு பெரிய தாய்மார்கள் கூட்டத்தை நான் எந்த ஊராட்சி சபையிலும் நான் கண்டதில்லை. அது மட்டும் இல்லாமல் வந்தவங்க எல்லாம் ஒரு குறை சொல்றதுக்காக வந்திருப்பாங்க, ஒரு சோகமாகவே இருப்பாங்க. நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. குறை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, குறை இருக்குல்ல. ஆமா, இந்த ஆட்சியில் என்னதான் குறை இல்லை, எல்லாமே குறை தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
உங்களுக்கு இங்கே கொடுத்திருந்த இந்த வரவேற்புக்கு நன்றி. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, சகோதரர் ஜோயல் அவர்களே, என் ஆயர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களே, SRS குமரி சங்கர் அவர்களே, VS கருணாகரன் அவர்களே, S அருணாச்சலம் அவர்களே, K வாடசாமி அவர்களே, MC சண்முகையா அவர்களே, A மகராஜன் அவர்களே, I வெங்கடாசலப்பர் மாரியப்பன் அவர்களே, இங்கே கூடியிருக்கும் அத்தனை தாய்மார்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, இளைஞர்களே, மன்றத்தை சார்ந்த நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பயந்துடாதீங்க, அவர்களேன்னு பேசணுவாங்க. மொத்தம் நிறைய கூட்டங்களுக்கு போயிருப்பீங்க. ஒரு பெரிய மேடை இருக்கும், ஒரு 10 சேர் போட்டிருப்பாங்க, ஒரு 10 பேர் பேசுவாங்க, மணிக்கணக்காக பேசுவாங்க, பேசிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் இது அந்த மாதிரியான கூட்டம் கிடையாது. இந்த கூட்டத்தில் என்னை விட நீங்கள் தான் அதிகமாக பேச போறீங்க. இது ஒரு கலந்தாய்வு கூட்டம். ஏன்னா தலைவர் அவர்கள் உங்களுடைய குறைகள் எல்லாம் உங்களை போய் கேட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குறைகள் எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. நீங்கள்லாம் இவ்வளோ பெருந்திரலாம் வந்திருக்கீங்க, இவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கீங்கன்னா அதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. உங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை. எங்கள் மேலேன்னா நான் என் மேலேன்னு சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, விரைவில் ஆட்சி மாற்றம் வரப்போகுது. நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் வெகு விரைவில் உட்கார போறாரு. அதனால உங்களுக்கு தேவையான குறைகளை என்கிட்ட சொன்னா அதை நாங்கள் கண்டிப்பா நிவர்த்தி செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை. கரெக்டா? அதனால இப்ப நான் மைக் உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்களோட பேரை சொல்லுங்க, உங்களுக்கான குறைய சொல்லுங்க. நான் அதில் குறிப்பெடுத்துக்கிறேன். ஒரு 10 பேர் 15 பேர் பேசுங்க. தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். உங்களுக்கு தான் உண்மையான பிரச்சனைகள் தெரியும். பின்னாடி இருக்கிற சகோதரர்களும் மைக் கொடுக்கப்படும். கட்சிக்காரங்க பேச வேணாம், பொதுமக்கள் பேசட்டும். நான் அவங்க குறைகளை கேட்டுட்டு கடைசியா திருப்பி உங்ககிட்ட நான் பேசுறேன். ஓகேவா? ஒவ்வொருவராக கோரிக்கையை குறைகளை கூறவர்கள் எழுந்து என்று சொல்லவும் அவர்களிடம் மைக்கு கொடுக்குமாறு கேட்கிறேன். என்ன எனது பெயர் முன்னாள் கூட்டமைப்பு தலைவர் எஸ் முத்துலட்சுமி. எங்கள் முறையீட்டாளர்களுக்கு வந்தமைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களின் மகன் தவ புதல்வன் உதயநிதி மாறன் அவர்களை வருக வருக என எங்கள் ஊரிற்கு தாமிரபரணி தண்ணீர் எங்கள் அப்பா நான் 26/1/2009 இங்கே எமது ஊருக்கு எங்கள் ஊருக்கு அப்பா 26/1/2009 வந்திருந்தார்கள். அப்போ தாமிரபரணி தண்ணீர் 20 கோடி செலவில் கொண்டு தருகிறேன் என்று வாக்களித்தார்கள். அது உங்கள் ஆட்சி வளரட்டும், வந்தப்போ செஞ்சு தர வேண்டும் என்று நாங்கள் ஊர் மக்கள் சார்பில் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் தண்ணீர் உப்புத்தன்மை நிறைய இருக்க போய் கிட்னி பாதிப்புனால நிறைய பேர் எங்கள் ஊரில் இறந்துள்ளார். இப்பவும் துடிதெடுத்து கொண்டு இருக்கின்றார். கேன் தண்ணி தான் எல்லாரும் வாங்கி குடிக்கிறோம். அது வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி நான் கூட்டமைப்பின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். தாமிரபரணி தண்ணீர் எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக வரவச்சு தர வேண்டும். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பயிர் காப்பீட்டு திட்டத்தை நல்ல இதாக சொல்லி மக்கள் பயனடையணும். நிறைய விவசாயத்தில் ரொம்ப பேர் நஷ்டம் அடைகிறாங்க. நாங்களும் ஒரு விவசாய நண்பர் தான். எமது ஊருக்கு மேக்ஸ் பொறுப்பு கொண்டு வந்தாங்க. உங்கள் அப்பா ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் தான் அப்போ வந்தது. அதுக்கு மிக்க நன்றி. எங்கள் பையனும் மேக்ஸ் பொறுப்பில் படித்தான். இங்கே முதல்ல மாவட்ட அளவில் 2வது மார்க் எடுத்தான். இப்போ
இப்போ எம்பிபிஎஸ் டாக்டராக உள்ளான். எங்களுக்கு அப்போ கொண்டு வந்ததுனால இங்கே படிக்க போய் நல்ல மார்க் எடுத்தான். மிக்க சந்தோஷம். ஆமாம். கொஞ்சம் பேசுங்க. என்ன சொல்லி திரும்ப பேசணும். ரெண்டாவது சொன்னீங்களா? கிட்னி வந்து நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. இன்னும் துடித்து கொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு. வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க வாட்டர் தண்ணி வாங்கி குடிக்க முடியல. அவங்க ரொம்ப பாதிக்க அடைகிறாங்க. தண்ணீர் மேக்ஸ் குரூப்பு அப்போ முடித்தான் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கொண்டு வந்தாங்க. அதனால எங்கள் பையன் மாவட்ட அளவில் செகண்ட் மார்க் எடுத்தார். இன்னைக்கு எம்பிபிஎஸ் டாக்டராக விடலாம். அதனால நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க மேக்ஸ் குரூப் வரப்போ. இதேபடி அப்பா ஆட்சி வளரணும். நாங்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறத பார்த்தோம். இப்போ முதலமைச்சர் ஆகணும். நாங்கள்லாம் பார்க்கணும். வாழ்க அவங்க சொல்லிடுங்க. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முடிவைத்தாளர் கிராம ஊராட்சி சபை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் கழகத்தின் தளபதி அவர்களின் இளைய தளபதி அவர்களின் முதற்கண் திமுக சார்பாக வருக வருகிறார்கள் என வரவேற்கிறேன். மேலும் இங்கு உள்ள இளைஞர்கள் அநேக பேர் வந்து இங்குள்ள இளைஞர்கள் என் பேர் ஆறுமுகம். முடிவைத்தாங்கல் கிராம ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சார்ந்தவன். இந்த பகுதியில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பயிற்சி எடுக்க ஒரு நல்ல பயிற்சி களம் இங்க கிரவுண்டு கிடையாது. இங்க உள்ள கிரவுண்டு எப்படி இருக்குன்னா ஒரே ஓடை போய் மேடு பள்ளங்களா இருக்கு. அவங்க ரன்னிங் பிராக்டிஸ் எடுக்கணும்னா கிழக்க இருக்கிற காட்டுக்குள்ளதான் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் எங்களுக்கு ஒரு ரன்னிங் ட்ராக் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். மற்றும் இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு என்சிசி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். எதுக்காக என்சிசி அமைப்புகள் கேட்கணும்னா நாளைக்கு அந்த என்சிசி அமைப்புல இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி பணிகளுக்கு போகும்போது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கிடைக்கும். அதுக்காக அதுக்குள்ள ஏற்பாடுகளை நம்ம கழக ஆட்சி ஏற்படும் பொழுது கண்டிப்பாக செஞ்சு தரணும்னு சொல்றேன். இதுக்கிடையில பேசுற கோரிக்கையை நான் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். ஏற்கனவே எனக்கு முன்னாடி பேசின சகோதரி பேசின அதே கோரிக்கை வலியுறுத்துறேன். இந்த ஊரை சேர்ந்த அருண்குமார் மற்றும் ஒரு 3 கிராம இளைஞர்கள் வந்து ரத்தத்துல உப்புக்களோட அளவுகள் கூடி அது சம்பந்தமான டயாலிசிஸ் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாம கிட்னி மாற்றங்கள் கூட அவங்களுக்கு முறையாக செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாம 21 வயசுல இறந்து போனாங்க. இது சம்பந்தமாக நாங்க வந்து பலதரம் மனுக்கள் கொடுத்திருக்கோம். அது சம்பந்தமாக ஒரு சுத்திகரிப்பு நிலையம் பின்னாடி இருக்கு. அது செயல்படாம இருக்கு. அது செயல்பட வைக்கணும். ஏன்னா இங்க நிறைய பேரு சுற்றுப்புற மாசுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வெளி உலகத்துக்கு தெரியாது. அதனால அந்த அம்மா பேசுறதா நான் திரும்பியும் பேசுறதா நினைக்க வேண்டாம். ரத்தத்துல உள்ள டயாலிசிஸ் இது கிளியரா இருக்கும். எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு நல்ல ரன்னிங் ட்ராக் அமைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி தந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வள்ளியம்மா, சன்னா பாளையா. வள்ளியம்மாள், மாற்றுத்திறனாளி நான். என் பேர் வள்ளியம்மாள், மாற்றுத்திறனாளி நான். அது முடிவுதந்தல் ஊராட்சி 2012 வந்து SECCன்னு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அந்த கணக்கெடுப்பு வந்து நிறைய பேருக்கு நிறைய மக்களுக்கு விடுபட்ட மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா அன்னாடி தினக்கூலிக்கு நாங்கள் வேலைக்கு போறோம். அப்ப அவங்க எங்களால் வீட்டில் இருக்க முடியல. அந்த ஒரு சூழ்நிலை அவங்க கணக்கெடுத்துட்டு டீச்சர்ஸ் மாதிரி போயிட்டாங்க. இப்ப அந்த கணக்கெடுப்புப்படி வறுமை கோட்டு பட்டியல் நம்பர் 1ன்னு சொல்லி பஞ்சாயத்து போர்டில் கொடுத்துட்டாங்க.
வீட்டுக்காரங்க கிடையாது, அண்ணன் தம்பி சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அப்போ பஞ்சாயத்து போர்டில் வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நம்பர் விடுபட்டிருக்கு, பிள்ளைங்களை ட்ரெஸ்ஸரியில் படிக்க வைக்கிறாங்க, என்னுடைய சுயநலத்துக்காக இல்லை, என்னுடைய பிள்ளைங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காக ட்ரெஸ்ஸரியில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பஞ்சாயத்துக்குள்ள ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் போனேன், தாலுகா ஆஃபீஸ் அனுப்புனாங்க, தாலுகா ஆஃபீஸ் போனேன், சப் கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே போனேன், யூனிவர்சிட்டி அனுப்புனேன். அதை விட்டு பஞ்சாயத்து போனது வந்தேன். இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது இருக்காங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கவும் முடியல. ஒரு மாற்றத்தினாலே இருந்து நான் இதுக்கு 10 ரூபாய்க்கு உழைச்சாலும் நாளைக்கு பிள்ளை காப்பாற்ற முடியும். அந்த பட்டியலை எடுக்கக்கூடிய அந்த நபர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த கோரிக்கையை கொண்டு போய் கொடுத்து அதை எடுத்து கூடி சீக்கிரமா விரைவில் வந்து செயல்படுத்துங்க. ஒண்ணு அந்த மனு என்கிட்ட ஒரு காப்பி கொடுங்க, நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் சார். சரி, நீங்க ஊராட்சி செயலர்கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட நேரடியாக நான் பேசி நான் என்னால் எதை பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். உங்க ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டாவது ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆட்சியிலையும் 2004 இருந்து சத்துணவு, அங்கன்வாடி, கிராம ஊரல் அந்த என்னுடைய தகுதிக்கு தேர்ந்த வேலை வாய்ப்புகள் அனைத்து இன்டர்வியூக்கும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம், அது எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை வசதி வாய்ப்பு உள்ளவங்க வாங்கி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி வருங்கால ஆட்சியில தயவு செய்து நம்மளுடைய ஆட்சி வந்து கண்டிப்பா வரணும். தயவு செய்து உடனே ஒரு கோரிக்கை வைக்க என்னன்னா, ஆள் பழமும் பலப்பழமும் முற்றிலுமா ஒழிச்சிருங்க. எங்களை மாதிரி மாற்றத்தை மாதிரி மூணாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, ஊனமுற்றவங்களுக்கு, கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கு, விதவைகளுக்கு, இந்த 3 நபர்களுக்கும் கொடுக்கிற இட ஒதுக்கீடுகள்ல சரியான முறையில அந்தந்த மாவட்ட அதிகார ஆட்சிகள் செயல்படுத்த ஒரு கோரிக்கைக்கு முன்வைக்கிறேன். பின்பு வந்து அதுல வந்து நேர்மை மட்டும் இருக்கணும்னு நான் என்னுடையதுக்காக மட்டும் இல்ல, நிறைய பிள்ளைங்க அங்கன்வாடி வேலையை வாங்கி 4 நாள் வேலை பார்த்துட்டு திரும்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் புடுங்கி கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ஆட்சி வேண்டாம். இந்த ஆட்சியில உண்மையும் நேர்மையும் பணப்பழமும் இருக்கக்கூடாது, ஆள் பழமும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறேன். இதுதான் என்னோட கோரிக்கை. நமது ஊரில் முடிவைத்தானங்கள் கிராமத்தில் மனவா குணவா குண குழந்தை வா என்று நான் வரையறுக்கிறேன். மன என்றால் டாக்டர் கலைஞர் 1967 நமது ஊரில் கிளர்ந்தடையில் வந்து கொடியேற்றி வைத்து சென்றனர். அதே பிறகு என்னுடைய பேர் முடிவை கிட்டி என்ற கிருஷ்ணன். நமது ஊருக்கு 2009 இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தலில் நமது தளபதி அவர்கள் முடிவைத்தானல் கிராமத்துக்கு வந்தார்கள். அப்போது தரம் ஒதுக்கி 30 பெட்டிகள் கேட்கப்பட்டுள்ளது. இந்த 30 பெட்டிகள் எனக்காக கேட்கவில்லை. 2ஆம் உலகப் போரில் வீரமரணம் அடைந்த 11 பேருக்கு நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு கிணறு அடித்து கொடுத்தது. இத்தனை பேர் மிலிட்டரி ராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள். இங்கே ஆஸ்பத்திரி இல்லை. பக்கத்தில் உள்ள முடிவைத்தானல் கிராமத்தை சுற்றி வத்தரெட்டிப்பட்டி, துங்கலாஜபுரம், பேரூரணி, எம்புதூர், கட்டாளங்குளம், கூட்டாங்காடு, பேரணி, பிஆர்எஸ் பல ஊர்கள் இருக்கிறது. ஆனால் 30 பெட்டிகள் தாரேன் என்று தளபதி வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அது இன்றைக்கு வரை நடக்கவில்லை. ஆட்சி மாற்றம் காரணத்தால் அது உடனே செய்து தர மாதிரி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பெண்கள் சார் ஊராட்சி முடிவைத்தானல் ஊராட்சி அப்பா பேரு சுப்பையா. முடிவைத்தானல் ஊராட்சி தேவேந்திர வேளாளர் சமுதாயம் வழக்கம் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் வந்து எதிர்த்து இம்மாண்டல் செய்வதற்கு மரியாதை செலுத்த மாட்டாங்க. அது ஒரு கேள்வி. அப்புறம் சுந்தரி
சுந்தரலிங்கம் சிலைக்கு வந்து மாலை அணிவிக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க தலைவர் அவர்கள். அப்புறம் எங்க இளைஞர்கள் சமுதாய நலக்கூடம் இளைஞர்கள் வந்து விளையாடுவதற்கு மைதானம், விளையாட்டு மைதானம் வேணும். அப்புறம் சிறுவர் பூங்கா வந்து வேணும். அப்புறம் உங்க கட்சியில வந்து யான் தேவேந்திரக்குல மாவட்ட செயலாளரா யான் நீங்க வந்து ஒருத்தருமே நியமிக்கப்படணும். தேவேந்திரகுல கட்சி தேவேந்திரகுல சமுதாய வேளாளர் சமூகம் அரசாணை சட்டசமன்ற கூட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும். எங்க பெயர் வந்து இடமாற்றம் செய்யணும். நீங்க அது வந்து சரியா? திராவிட முன்னேற்ற வந்து சமூக நீதி கழகமா எங்களுக்கு எல்லாருமே ஒரே இதுதான். யாரையும் நாங்கள் பிரிச்சு பார்க்கறது கிடையாது. இருந்தாலும் உங்களோட கோரிக்கையை நாங்கள் தலைவர்கிட்ட தலைவர் வந்து எல்லா சிலைக்குமே மரியாதை செலுத்துறாங்க. நான் சுந்தரலிங்கம் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தல. அதான் எங்களோட கோரிக்கை வந்து ஊராட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் கோரிக்கை தான் அது. இது வந்து சரிம்மா, உங்க கோரிக்கை நான் தலைவர்கிட்ட சொல்லிடுறேன். கண்டிப்பா தலைவர் பேசணும். சட்டமன்றத்துக்கு நீங்க கொண்டு போகணும். ஏன் அதை வந்து தலைவர் வந்து பேசல அப்படின்னு எங்களுக்கு பதில் சொல்லணும். சரிம்மா, கண்டிப்பா நான் தலைவர்கிட்ட சொல்லிடுறேன். மக்கள் சேகரம் வந்து நீங்க வந்து ஏன் குறிப்பிட்டு வரல, அது தலைவர் தான் நீங்க கேட்டு சொல்லணும். சரிம்மா, கண்டிப்பா. அப்புறம் எங்களுக்கு வந்து விளையாட்டு மைதானம் வேணும் எங்களுக்கு. அப்புறம் எங்களுக்கு வந்து சமுதாய நலக்கூடம் வந்து எங்களுக்கு தேவேந்திரக்குல வேளாளர் சமுதாய நலக்கூடம் எங்களுக்கு தனியா வேணும். எங்களுக்கு வந்து குடித்தங்கள் ஊராட்சி மன்றங்கள் சேர்ந்து வரக்கூடாது. எங்களுக்கு அது தனியா வேணும். எங்களுக்கு அது வந்து அப்புறம் சிறுவர் பூங்கா எங்களுக்கு தனியா வேணும். அப்புறம் எங்க இளைஞர்கள் தேவேந்திரக்குல வேளாளர் இளைஞர்கள் தனியா விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். சரிம்மா. அப்புறம் சூரியன் முடிப்பதற்கு என்னுடைய தேவேந்திரகுல சமுதாயம் வேளாளர் சமுதாயம் சார்பாக எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கோரிக்கையை நிறைவேற்றணும். வந்தா இருக்காங்க எங்க இளைஞர்கள் சார்பாக நான் உங்கள்கிட்ட இந்த கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா, நன்றி. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. பேசுங்க. இப்பதான் உதயசூரியன் ஓட்டு போடுன்னு சொல்லிருக்கீங்க, பேசுங்க. கண்டிப்பா கண்டிப்பா இளைஞர்கள் ஓட்டுலாம் உங்களுக்கு தான். உதயசூரியனுக்கு தான். பேசுங்க, நீங்க பேசுங்க. கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லிதான் ஆட்சி மாற்றத்துக்கு நீங்க வழி செய்வீங்களா? கண்டிப்பா எங்க கேட்கறீங்கல்ல, ஆட்சி மாற்றத்துக்கு வழி செய்வீங்களா? நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க கேட்ட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும். சரிங்களா? அப்ப திருப்பி நான் வருவேன். திருப்பி நான் வந்து நன்றி சொல்ல வருவேன். அப்ப நீங்க வாங்க. கண்டிப்பா வருவாங்க. தம்பி ஒருத்தனா எனக்கு சகோதரனுக்கும் எனக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பா ஏற்படுத்தணும். எனக்கு அம்மா அப்பா இறந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க வேலைக்காண்டு வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்க அந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு தரணும். இங்க சகோதரனுக்கும் என்னோட எனக்கும். சரிம்மா. மனுவை கொடுங்கம்மா, மனுவை கொடுங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் சசிகலையா. நல்ல பேருமா.
உங்க பேர் என்னம்மா? என்னோட பேரு சாந்தா. அம்மா என்னுடைய கிராமங்களிலிருந்து பேரூர் டு திருச்செந்தூர் பஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப அது நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் அது இயங்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, உண்மையிலே இந்த உதயசூரியன் கண்டிப்பாக அடுத்தது வெற்றி பெறும் என்று நாங்கள் உறுதிமொழிகிறோம். ஹலோ இளைஞர் மக்கள் வணக்கம். எங்களது எந்தவித திரைப்படமும் வெற்றி பெற எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் தம்பி உங்க பேரு? எங்க பேர் வந்து முகேஷ், முடிவேந்தல் மேலத்தெரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன். பேர் என்ன சொன்னீங்க? கேட்கல. முகேஷ். முகேஷ். ஆமா, ரொம்ப பேச விரும்பல. சொல்லுங்க தம்பி. நீங்க ஆட்சிக்கு வரணும். இதுவரைக்கும் நீங்க 50 வருஷமா திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. இதுவரைக்கும் 2 திராவிட கட்சிகளுடைய தலைவர்களும் எல்லா சமுதாயத்தினுடைய தலைவர்கள் சரி, சிலைக்கும் சரி சரியான மரியாதை செலுத்திட்டு வர்றாங்க. ஆனா இதுவரைக்கும் 2 திராவிட கட்சிகளும் சரியான துரோகம் மாதிரி எங்க சமுதாயத்துக்கு மட்டும் எந்த விதமான ஒரு மதிப்பையோ மரியாதையோ கொடுக்கறது இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா 2.5 கோடிக்கு மேல தமிழகத்தில் நாங்கள் இருக்கோம். நீங்க அதை வேணா செக் பண்ணீங்க, கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. 2.5 கோடிக்கு மேல இருக்கிறோம். எங்களுக்கான சரியான இடஒதுக்கீடும் எங்க இளைஞர்களுக்கான சரியான வேலை வாய்ப்பும் உங்களால நிறைவேற்றி தர முடியுமா? உங்க தாத்தா 100 பேர் வேலைக்கு போனா 3%, அதாவது 30 பேர் 3%, 100 பேர்ல போறாங்க அவங்க. இது வரைக்கும் 2.5 கோடி பேர் இருக்கு. நாங்க இந்த 78 எஸ்சி பிரிவில் இருக்கிற 78 பேரோட 78 சமுதாய மக்களோட போட்டி போட்டு தான் போக வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 100 பேருக்கு 90%, 90 பேர் அவங்க எல்லாரும் நாங்க தான் போட்டி பண்ணோம். 10 பேர் பிற சமுதாய மக்கள் போட்டி இல்லாம வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நாங்க பட்டியல் வெளியிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கும். இது வந்து நல்ல கோரிக்கை தான். இது வந்து தமிழகத்துல நோட்டாவோட தோத்து போன பாரதிய ஜனதாவே ஆதரிக்கு. நீங்க 50 வருஷமா 2 பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் எங்களுக்காக நீங்க சரி தம்பி நாங்க இதை பண்றோம் அப்படின்னு உங்களால ஏன் சொல்ல முடியல? 2 கட்சிகளும் சட்டமன்றத்தில் இதை ஏன் ஆதரிக்கல? அதுவும் இல்லாம அந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில அந்த அம்மா இருக்கும்போது தேவர் சிலைக்கு 13 கிலோ தங்க கவசம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க உங்களுடைய தகப்பனார் அவர்கள் அந்த மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயர் வைக்கணும்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்? இடம் கொடுத்தது எங்க மக்கள். நீங்க யார் பேரையும் வைக்க வேண்டாம், மதுரை விமான நிலையம் இருந்துட்டு கொண்டோம். அது ஏன் நீங்க தேவர் பெயர் தான் வைக்கணும்னு ஏன் நீங்க முறையிடுறீங்க? இது பெரிய சமுதாயம் வந்து சமுதாய பிரிவுக்கு நீங்க வெளியிடக் கூடாது. நீங்க ஒரு திராவிட கட்சி 2க்கு சமூக நீதிக்காண்டி போராடுற கட்சி சொல்லிருக்கீங்க. இந்த வாரிசை அவர் திரும்ப பெறணும். திரும்ப பெற்று உதயசூரியன் மலர்ந்து எங்களுடைய கோரிக்கையை வெற்றி பெற செய்து நீங்கள் நிறைவேற்றணும். பட்டியல் உங்களுடைய முதல் கையெழுத்து. எல்லாரும் சொல்லுவாங்க நான் முதலமைச்சரானா முதல் கையெழுத்து மதுவிலக்கு போடுறேன்னு. அது எந்த கட்சியும் பண்ண முடியாது. இங்க நான் சொல்றேன். ஏன்னா அதுதான் வச்சு தமிழகம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதை எந்த கட்சியும் நிறைவேற்றவே முடியாது. அதனால முதல் கையெழுத்து தேவேந்திர வேளாளர் அப்படின்னு அந்த எஸ்சி பட்டியலிருந்து நாங்க குறிப்பிட்டு சொல்ற ஒரு 7 சமுதாய மக்களை பிரிச்சு அந்த தேவேந்திர வேளாளர்னு கொடுங்க. உங்கள் பொற்பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உதயசூரியன் வளரட்டும், உங்கள் வாழ்வு ஒளிவிட்டம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தம்பி. நீங்க சொன்னீங்க தலைவர் வந்து அருந்ததியர் சமூகத்திற்கு வந்து பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, உன்னுடைய தாத்தா பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி உடைய அப்பா வந்துட்டு உங்களுடைய பரிசைகளையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் எப்பவுமே உங்கள் பக்கம் இருப்போம். நாங்கள் எல்லாருக்குமே சமம் தான். நன்றி. நான் ஓய்வு பெற்ற முதல்வர் சங்க செயலாளர் உங்களிடம் அவர்கள் இந்த நன்மைகள் அந்த பக்கம் கரண்ட் இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க செயலாளர் லட்சுமணன் நான் மாநில செயற்கை நான் உங்களிடம்
கலைஞர்கள் இதே இடத்தில் வந்து நன்கொடை வெள்ளாளர் சமுதாயத்தை பின்தங்கிய சமுதாயத்தை சேர்த்ததாக நானே கையொப்பமிட்டேன் என்று முன்னால் இங்கே வந்தவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் தற்போது ஸ்டாலின் தளபதி அவர்கள்தான் வருங்கால முதல்வர் என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் உங்களிடம் நான் பணியோடு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். அதாவது எனக்கு வயது 81. நான் இதுவரை என் வாழ்க்கையில் இந்த முடிவை தாண்டதில் இப்படி ஒரு மகளிர் கூட்டம் ஏற்பாடு செய்ததே இல்லை. உங்களை நாங்கள் மாணவர்கள் வேண்டி நான் கலைஞரிடம் கூட நான் நேரடியாக நாங்கள் மனு கொடுத்தோம், கலைஞரிடம் கொடுத்தோம். ஆனால் அவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டன. உங்களிடம் எங்கள் ஊர் மக்கள் சார்பில் கனிவான பரிவான ஒரு வேண்டுகோள். அதாவது தூத்துக்குடியிலிருந்து மாவட்டத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முடிவு தளத்தில் அலுவலகமாக கொண்டு வர வேண்டும். இது மக்களின் கோரிக்கை. ஆகவே நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது முடிவு தளங்களை ஒரு வட்டாட்சியர் அலுவலகமாக தாழ்வு அலுவலகமாக மாற்றி தர வேண்டும். அதற்கான இடம் இதே பஞ்சாயத்தில் உள்ள வாகைக்குளத்தில் அந்த கடந்த காலத்தில் உள்ள புறக்காவல் நிலையம் அதை சுற்றியுள்ள கட்டடங்கள் அனைத்தும் தாழ்வு அலுவலகத்திற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது. அதனால் இந்த கோரிக்கையை நான் பொதுமக்கள் சார்பில் வலியுறுத்தி உங்களிடம் நான் இந்த கோரிக்கை முன்வைக்கிறேன். ஆகவே உங்களுடைய வருகையை நாங்கள் மிகவும் சந்தோஷத்தோடும் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. பெண்கள்கிட்ட கொடுங்க. பெண்கள்கிட்ட கொடுங்க. பெண்கள் சார்பா கோரிக்கை. பேசுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஊர் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க. மாணிக்கம், எக்ஸர்வீஸ்மேன், இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து ரிட்டையர் ஆகி செட்டில் ஆகியிருக்கிறேன். திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்து நேற்று மாலையிலே ஒரு அசூரன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன பக்கத்தில் இருக்கிற கிணறு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஸ்பாட்லேயே எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டாரு. என்னுடைய செலவில் நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டாரு. பண்ணி கொடுத்துட்டாரா இல்லையா? நேர்தான் சொல்லியிருக்கிறாரு. பண்ணி கொடுத்துருவாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு கட்டாயம் பண்ணி கொடுத்துருவாரு. அவர் தேர்தல் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடியே நடந்துரும். பண்ணி கொடுத்துருவாரு. பெரிய செலவு கிடையாது. முன்னாடியே சொல்லிட்டேன் நான். கட்டாயம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தாப்புல இது முடிவைத்தானங்கள் புதூர் மற்றும் இந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் வேண்டிய பொதுவான பிரச்சனை இது. இந்த ஊர்ல விவசாயம் ஒரு காலத்துல ரொம்ப ஊங்கிய இடம். தற்சமயம் விவசாயம் இல்லை. விவசாயம் இல்லாத முக்கியமான காரணம் இந்த தண்ணீர் பற்றாக்குறை. இந்த தண்ணீர் பற்றாக்குறை வேண்டிதான் நான் அந்த பெட்டிஷன் உங்களுக்கு சப்மிட் பண்றேன். சிறுசா வாய்ச்சேன் உங்களுக்கு. தூத்துக்குடி திருநெல்வேலி 4 வழிச்சாலையில் வாகைக்குளத்திலிருந்து மேற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பாலம் உள்ளது. அந்த பாலத்தின் வழியாக மழை காலத்தில் பாலத்திற்கு கீழ் உள்ள காட்டு ஓடையில் மழை நீர் தெற்காக வீணாக போகிறது. ஆற்று நீரை நம்பித்தான் விவசாயம் இந்த ஊரில் உள்ள மக்கள் செய்கிறார்கள். இந்த காட்டு ஓடை மழை நீரை நம்பி அவர்கள் இல்லை. ஆனால் இந்த காட்டு ஓடை நீரில் மழை காலத்தில் 2-3 பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் விவசாயம் செழிக்கும், நிலத்தடி நீர் அதிகரிக்கும், மரம் செடி கொடிகள் தலைக்கும், ஆடு மாடுகளின் வாழ்வாதாரம் செழிக்கும். செயல்படுத்த வேண்டிய திட்டம் பிரத்யேக விவரம். ஊருக்காரங்க கொஞ்சம் அமைதியாக கேளுகின்ற பொழுது இந்த காட்டு ஓடை நீரை வாழைக்குளத்துக்கு மேற்கே உள்ள பாலத்தின் தென்புறம் சுமார் 100 மீட்டர் தள்ளி ஓடையின் மத்திய தடுப்பு சுவர் கட்டி ஓடை நீரை தடுக்க வேண்டும். தடுப்பு சுவரின் கீழ்ப்பக்கம் உள்ள கரையை கீழ்ப்பக்கமாக சுமார் 200 மீட்டர் நீளத்திற்கு 3 அடி ஆழத்திற்கு தோண்டினால் அந்த நீர் வெட்டு ஆலமரம் வழி வந்து சேரும். இதற்கு ஆகும் செலவு மிகவும் குறைவு.
இந்த 8ஆம் குளம் நிரம்பினால் அதன் மறுகால் தண்ணீர் அதற்கு அடுத்தாற்போல் உள்ள அரியநாச்சியார் குளம் கோயில் குளத்திற்கு வரும். அடுத்து அரியநாச்சியார் கோயில் குளம் நிரம்பினால் அதன் மறுகால் தண்ணீர் அதற்கு அடுத்தாற்போல் தெற்கே உள்ள ஐயன்குளம் மற்றும் தோப்புக்குளம் வந்து சேரும். தோப்புக்குளம் நிரம்பினால் அதன் மறுகால் தண்ணீர் மீண்டும் காட்டு ஓடைக்கு செல்லும். ஐயன்குளம் நிரம்பினால் அதன் மறுகால் தண்ணீர் அடுத்தாற்போல் உள்ள புதூரில் உள்ள தெற்கு ஆலங்குளம் குளத்திற்கு வரும். இந்த குளம் நிரம்பினாலும் அதன் மறுகால் தண்ணீர் மீண்டும் காட்டு ஓடைக்கு தான் செல்லும். ஆனால் அரியநாச்சியம்மன் கோயில் குளத்து நீரை வாகைக்குளம் செல்லுகின்ற போட்டில் புதியதாக ஒரு சிறிய பாலம் கட்டினால் அதன் மூலம் கிழக்கு பக்கம் உள்ள சின்னப்பிள்ளை குளத்துக்கு நீரை கொண்டு செல்ல முடியும். சின்னப்பிள்ளை குளம் நிரம்பினால் அதன் மறுகால் நீரும் ஐயன்குளத்துக்கும் புதூரில் உள்ள தெற்காலங்குளத்திற்கும் தரும். இந்த சின்னப்பிள்ளை குளத்தின் கீழ் வரும் வாகைக்குளம் சாயர்புரம் ரோட்டில் ஒரு சிறிய பாலம் புதிதாக கட்டினால் குளத்து நீரின் ரோட்டின் கீழ் பக்கம் கொண்டு வரலாம். அங்கிருந்து கிழக்கே சுமார் 1 பள்ளம் 3 அடி இடத்தை தோண்டி புதிதாக ஓடை உருவாக்கினால் போத்துப்பிள்ளை குளம் நிரம்பும். போத்துப்பிள்ளை குளம் நிரம்பினால் அதன் மறுகால் நீர் அடுத்தாற்போல் உள்ள புதுக்குளம் வந்து சேரும். புதுக்குளம் நிரம்பினால் அதன் மறுகால் தண்ணீர் அடுத்தாற்போல் உள்ள வாய்க்கால் குறிச்சிக்குளம் வந்து சேரும். வாய்க்கால் குறிச்சிக்குளம் நிரம்பினால் அதன் மறுகால் தண்ணீர் அடுத்தாற்போல் உள்ள வேப்பங்குளம் வந்து சேரும். வேப்பங்குளம் நிரம்பினால் அதன் மறுகால் தண்ணீர் அடுத்தாற்போல் உள்ள நெடுங்குளம் வந்து சேரும். நெடுங்குளம் நிரம்பினால் அதன் மறுகால் தண்ணீர் அடுத்தாற்போல் உள்ள புதுக்குளத்திற்கும் அருகே உள்ள பெரிய குளமான சுப்பிரமணியபுரம் செட்டிக்குளம் வந்து சேரும். சுப்பிரமணியபுரம் செட்டிக்குளம் நிரம்பினால் அதன் மறுகால் தண்ணீர் மீண்டும் காட்டு ஓடை மூலம் பெருங்குளம் போய் சேரும். மழை காலத்தில் காட்டு ஓடை நீர் சில நாட்கள் மட்டும் சேர்ப்பித்தால் 13 குளங்களுக்கு தண்ணீரில் கொண்டு செல்லலாம். இதற்கு 3 இடங்களில் மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும். திருநெல்வேலி 4 வழிப்பாதையில் உள்ள காட்டு ஓடையில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். இதற்கு ஆகும் செலவு மிகவும் அதிகமில்லை. வாகைக்குளம் செவின ரோட்டில் அரியநாச்சியம்மன் கோயில் குளத்தில் ஒரு சிறிய பாலம் கட்டி தண்ணீரை மாற்றிவிட்டு விடலாம். வாகைக்குளம் சாயர்புரம் ரோட்டில் சின்னப்பிள்ளை குளத்தின் நீரை கிழக்காக கொண்டு செல்ல ஒரு பாலம் கட்டி அதற்கு பின்பு 1 பரலாம் தூரம் 3 அடி அகலத்தில் கொண்டு சிறிய செலவு செய்து அதில் கோடிக்கணக்கில் ஆதாரம் பலன் மிகவும் அதிகம். பல ஊர்களில் நிலத்தடி நீர் ஆதாரம் முன்னேற பல ஊர்களில் உள்ள குளங்களில் நீர் பெருக, ஆனால் விவசாயம் செழிக்க, ஆடு மாடுகளின் வாழ்வாதாரம் செழிக்க இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் நீங்கள் செயல்பாட்டில் கொண்டு வந்தால் இப்பகுதி மக்கள் தங்களை மறக்க மாட்டார்கள் என்று திண்ணம். இதை நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். மெயினாக பாயிண்ட் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் நம்ம ஏரியாவில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த கிட்னி ஃபெயிலியர்னால வருஷம் நிறைய சாவு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே காரணம் வந்து நாங்கள் கீழே உள்ள தண்ணி எடுத்து குடிக்கிறதுனால தான். எங்களுக்கு சுற்றி 3 பகுதியிலுமே எங்களுக்கு வந்து ஆற்று தண்ணி ஓடுது. ஆனால் எங்கள் ஊருக்கு எங்கள் ஏரியா பகுதிக்கு ஆற்று தண்ணி இல்லை. இந்த வாரத்தில் 1 கிலோமீட்டர் வழியாக தான் தூத்துக்குடிக்கு போகுது, புதுக்கோட்டைக்கு போகுது, எல்லா பக்கமும் போகுது. பல திட்டம் போட்டு இந்த ஊருக்கு சரியான முறையில் இந்த தண்ணி வரலாம். இந்த 13 குளத்துக்கு வர வேண்டிய தண்ணியை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நிலத்தடி நீர் ஏறும். நிலத்தடி நீர் வந்து உப்புச்சத்து வந்து மாறும். இந்த கிட்னி ஃபெயிலியர்னால வரக்கூடிய சாதனைகள் வந்து குறையும். இதனால உங்கள் ஆட்சி மலரட்டும். நீங்கள் ஆட்சி மீண்டும் அப்பா சொன்னது மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த அனுபவங்கள் அப்பா வரும்போது இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு போட்டு கொடுக்கணும். மிக்க நன்றி. அந்த மனு வந்து பேசுகிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வருவாங்க என வரவேற்கிறேன். நான் உதயகாண்ட கிராமம் பழைய கிராமத்தில் தெருவில் வசிக்கிறேன். எனது தெருவில் ஊர் அனைத்து பகுதிகளிலும் குப்பைகளை எடுத்து வந்து எனது தெருவில் ஐயங்குளத்தில் தட்டுகிறார்கள். அதற்கு பாலித்தீன் அனைத்தும் எல்லா பக்கமும் பறந்து ஊருக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அந்த பாலித்தீன் அவலத்தில் எரிக்கிறாங்க. அதனால் எங்கள் தெருவில் உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சுவாசம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாசிக்கிறதுக்கு. அதனால் நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி கலெக்டருக்கு எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதுனோம். அங்கேருந்து ஜேசிபி விட்டு பண்ணாங்க. ஆனால் அது எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. இன்னும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக குப்பைகளை தட்ட தளபதி அவர்களின் ஆட்சி வந்த பிறகு அதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நான் ராணுவத்தில் இருக்கிறேன். நான் தான் கஷ்டப்பட்டு ராணுவத்தில் சேர்ந்தேன். எனது சகோதரர்கள் அனைவரும் ரன்னிங் ட்ராக் லாங் ஜம்ப் தாண்டுவதற்கு அவர் கைதற்கு என எந்த ஒரு வசதியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு எனது ஊர் மைதானத்தில் அனைத்தையும் அமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகளிரிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகளிர் நிறைவேறுகிறாங்க, அவங்களுடைய கோரிக்கை சொல்லட்டும்.
சார். இப்போ வந்து தலைவர் மனு கொடுத்து திரும்ப டாக்டர்ஸ் போயிருக்கு அது ஒன்றுமே பரவாயில்ல சொல்ல மாட்டாங்க. இப்போ அங்கன்வாடிக்கு ஆள் இருந்தாங்க என்ன கண்டிப்பாக எனக்கு வேலை வேணுங்க. ஆமாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி. டாக்டர் கலாமணி இந்த வானத்துல அந்த லைட்டுக்கு லைட் போட்டாங்க. அந்த லைட் அப்படியே போனதில்லை. அந்த லைட் வேணும். ஆனா வந்து வீட்டுக்கு ஆகாரம் கட்டி ரொம்ப அப்படியே போயிட்டே இருக்கு. அது வீட்டுக்கு ரொம்ப கொடுத்து தாங்கல. அந்த சாமான் வீட்டுக்கு கூட வரல முடியாது. அதெல்லாம் கொண்டா வரல கொண்டா வேணும். அதனால இவங்க வந்து பணம் சரியில்லை. அவங்க சும்மா அப்படியே போட்டுட்டாங்க. அந்த பணத்தை வேணும். பணத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு தெரிந்த காலத்திற்கு பட்டம் வாங்கணும். ரொம்ப ஆசையில எங்களுக்கு அந்த ஆசையில் உங்க ஆசை வாங்கும்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேர் வாங்கணும். உங்களுக்கு தான் எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் நாங்கள் சரியாக வரும்போது உங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக போடுவோம். இதுதான் வரணும். அது மட்டும் அவங்களுக்கு வராமல் நாங்கள் சரியாக நன்றி. ரொம்ப நன்றிமா. நீங்க கொடுத்த கோரிக்கைகள் ஃபுல்லா ரோடு போட்டுக்காங்க, சிமெண்ட் ரோடு கான் கிடையாது. அவ்வளோ சாக்கடைகள் வந்து எங்க வீட்டு பின்னால தான் தங்குது. எனக்கு கான் கட்டி தர மட்டும் நான் ரொம்ப நன்றி கேட்கிறேன். ரவியம்மா அடுத்ததாக தண்ணியே இல்லை சார். எங்களுக்கு தண்ணி எங்களுக்கு போட்ட டேங்கில் வேற தெருவுக்கு தண்ணி விடுறாங்க. எங்க தெருவுக்கு தண்ணி கிடையாது. அவ்வளோ மக்களும் தண்ணி குடம் தூக்கிட்டு வேற வேற தெருவுக்கு தான் போறாங்க. எங்களுக்கு அந்த டேங்கில இருந்து எங்களுக்கு நிறைய கனெக்ஷன் கொடுக்குறோம் சார். ஆமா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. அடுத்ததாக கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தவ புதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் பதிலளித்து உரையாற்றுவார்கள். பின்னாடி 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 உள்ளவங்க சொல்லுங்கம்மா உங்களுடைய கோரிக்கையை கொடுங்க. உடைத்தாங்கல் ஊராட்சியை சேர்ந்த ஒரு பெண் 12வது வார்டை சேர்ந்த சாக்கடை அதிகமா பாதிச்சிருக்கு. அந்த ரோடை கிளீன் பண்ணி தரணும். அதே தெருவில் ஒரு பூங்கா சிறுவர் பூங்கா அமைச்சு தரணும். மேல தெரு தண்ணி எனக்கு முடிவைத்தாங்கல் கிராமம் தான். கீழத்தெருவில் அறிஞர் தெருவில் இருக்கிறேன்னா எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது சார். பேரை சொல்லுங்கம்மா. என் பேர் ஆர்மக்கணி. எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு 15 குடும்பங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் தண்ணியே கிடையாது. ஒரு அடிப்படை குழாய் தான் தந்திருக்காங்க. அதுலேயும் 10 குடம் தான் வரும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தண்ணி வராது. நாங்கள் 15 குடும்பங்கள் இருக்கிறோம். மேலே வீட்டுக்கு போகிறவங்களாம் தண்ணி வெயிட் பண்ணி தான் நாங்கள் அடித்து கொண்டு போகணும். இது வரைக்கும் இருக்கிற சப்பு தண்ணி கூட எங்களுக்கு கிடையாது. இந்த டேங்கில் இருக்கிற தண்ணி கூட எங்களுக்கு தவிர்த்து வர்றது கிடையாது. நாங்கள் பல வருஷமாக அதில் இருக்கிறோம். 2 தலைமுறையாக இருக்குது. நாங்கள் தண்ணி கேட்டு யாரும் சேர்த்து கிடையாது. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால உங்கள் கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். உங்கள் ஆட்சி நிலையா நிற்கணும். எங்களுக்கு இந்த ஒரு வசதியை செஞ்சு கொடுங்க. அடிப்படை வசதிங்கிறது தண்ணியும் இருக்கிற வசதி தண்ணியும் லைட்டு தான் வேணும். எங்களுக்கு அந்த ரெண்டுமே கிடையாது. முடிவுத்தன் கிராமம் கீழே தெருவு அறிஞர் தெருவில் இருக்கிற மக்கள்ல நான் ஒரு பொண்ணு. இந்த கோரிக்கை நீங்க முதலே எடுத்து வச்சு செய்யணும் சார். எங்களுக்கு வணக்கம். ஏற்கனவே சொன்ன கோரிக்கையை திரும்ப சொல்லாதீங்க. கேட்காது. ஐயா வணக்கம்.
என் பேர் சிவனி அம்மாள். அதனால நாங்கள் ஒரு சிறு வசூல் பண்ணி ஒரு சேமிப்பு சங்கம் கட்டி இருந்தோம். எங்கள் ஊரில் பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சி அந்த இடத்துல தான் வைப்போம். அப்படி முடிவுக்கானந்தரில் செக்கிரியான்னு ஒரு பெரிய ஆள், அவர் 200 ரூபா தந்து நாங்கள் ஊரெல்லாம் வசூல் பண்ணி ஒரு மகளிர் சங்கம் கட்டியிருந்தோம். அது ரொம்ப நாள் ஜெபமணின்னு ஒரு அம்மா இருந்துச்சு, அவளும் நானும் செயல்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த அம்மா இறந்துட்டு எங்களுக்கு அந்த சங்கத்தையும் கட்டி எங்கள் ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷனும் வரணும். தயவு ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி அண்ணன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பெல்ஜியா ரமணி, டாக்டர் ஆஃப் ஆர் மனோகர், எக்ஸ் ஆர்மி. நான் ஒரு 3 கோரிக்கையை மட்டும்தான் வச்சு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து சாலை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள லோக்கல்ல இப்போ ஒரு 2-3 தெரு மட்டும் கூட ரொம்ப அழகாக சாலை போட்டிருக்காங்க. இதே இந்த ரோட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோட்ல ஒவ்வொரு வீட்டுக்கு இடையில கேப்ல கூட சாலை வந்து சரியான முறையில் போடப்பட்டு இருக்கு. இதே எங்க தெருவோட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான உள்ள சாலைகள் கூட சரியான முறையில் கிடையாது. எல்லாம் குண்டும் குழியுமா ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜில் தான் அந்த சாலைகள் இருக்கு. எங்க தெருவுலையும் சாலைகள் எல்லாமே சரியான முறையில் திரும்பவும் நீங்க சீரமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தண்ணீர் வந்து விடுறாங்க, அதை வந்து சரியான ஒரு ப்ராப்பரா விட மாட்டேங்கிறாங்க. ஒரு காலையில ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours கண்டினியூவா நீங்க விட்டீங்கன்னா கூட போதும். அதை சரியான முறையில் கண்டினியூவா விடணும்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தாப்புல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம், இந்த ஸ்டெர்லைட் வந்து திரும்பவும் திறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை நிறைய பேரோட உயிர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க குடும்பமும் சரி, அனைத்து மக்களும் சரி, அவங்க இறந்ததுக்கான ஒரு ரீசன்ங்கிறதே திரும்ப இல்லாம போயிடும். திரும்ப திறந்தா இதை டிவியில முதற்கொண்டு திரும்பவும் திறக்கிறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மக்களை வச்சு பண்றாங்க. இதை வந்து நீங்க உங்க ஆட்சி வந்தா கண்டிப்பா கேட்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க கேட்கணும்னு சொல்லி நான் திரும்பவும் உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் என்னோட 3வது கோரிக்கை, ஆர்மி மட்டும் கிடையாது, மற்ற அனைத்து டிஃபென்ஸ்லையுமே சரி, இதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், அனைத்து காவலர்களுக்குமே அவங்களோட உயிர் பாதிக்கக்கூடாத அளவுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு கவசமான சீருடை வந்து நீங்கள் வந்து அதை வந்து இந்திய லெவலில் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசி அவங்க அனைத்து பேரோட உயிரோட பாதுகாப்புக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி ஒரு சீருடை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு கைகள் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. எவ்வளோதான் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் லட்சக்கணக்கில் வந்து டொனேட் பண்ணாலும் அது அவங்க ஃபேமிலிக்கு ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பாக ஒரு ஃபீலிங்ஸஸ் அங்கே இருக்கவே வாய்ப்பு கிடையாது. அவங்க இருக்கிறதுக்கு அது ஒரு ஈக்குவலாக வராது. என் ஃபேமிலியிலேயும் ஒரு 3 என் பிரதர்ஸோடு சேர்த்து 3 ஜென்ரேஷனும் ஆர்மியில் இருக்கிறாங்க. பட் ஆர்மி வந்து கொண்டு எல்லா டிஃபென்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு சீருடையை வந்து நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய இம்பார்ட்டன்டான ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ சார். அடுத்ததாக நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்திற்கும் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தவப்புலவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுவார்கள். ஒரு கோரிக்கை வணக்கம் ஐயா, நான் இந்த ஒரு முழுத்தத்தில் தான் இருக்கேன். நம்ம ஆட்சி எல்லாத்துக்கும் பொதுவானு சொன்னீங்க, அது உண்மைதான். என் பேர் சண்முக சுந்தரம்,
நம்ம ஆட்சி பொதுவாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்புறம் எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு பொதுப்பட்டியல் அடிச்சிங்கன்னா எங்களை மாதிரி கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களும் வேலைக்கு போவோம். நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால பாதி பையன் எங்கள் பையன் வெளியே வந்துடுறாங்க. கோட்டாவில் அவங்க உள்ள போயிடுறாங்க. கோட்டாவில் தான் நாங்கள் வெளியே வந்துடுறோம். அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் மிலிட்ரி சிஎஸ்எம் சிஆர்பிஎல்லாம் இருந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எங்கள் ஊரில் ஒரு நினைவு தூக்கம் அவங்க தான் அமைச்சு தரணும். அதனாலதான் வேண்டிக்கிறோம். அது மாதிரி எங்களுக்கு பையன் பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரன்னிங் கிரவுண்ட் சரியாக இல்லை. அது திரும்ப திரும்ப சொல்கிறோம். கொஞ்சம் அது பார்த்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது மாதிரி எங்கள் பையன் உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஜிம் கொஞ்சம் செஞ்சுருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. நன்றி ஐயா. நன்றி. ஹலோ ஹலோ மார்க் சொல்லிட்டேன். ஜிம் அவர் ரெடி பண்ணி தரேன் சொல்லுமா? ஹலோ ஹலோ எனக்கு ஒரு பிடித்த மேலே தெரு சரஸ்வதி. என் கணவர் பேர் மாரியப்பன். அவர் இறந்து 27 வருஷம் ஆகுது. என் பையன் எனக்கு அவர் சாகும்போது 9 மாதம் வயிற்றுல தான் இருந்தான். இறந்து 20 நாள் கழிச்சு தான் பிறந்தான். நான் ரொம்ப வறுமையோடு 2 குழந்தைகளையும் வளர்த்து ரொம்ப கண்ணீர் கஷ்டத்தோடு இருந்தேன். என் பையன் ஐடி முடிச்சு விட்டான். இப்போது கண்டக்டர், டிரைவர், ஐஆர்எஃப் லைசன்ஸ் எல்லாம் பதிஞ்சு 10 வருஷம் ஆகுது. பையனுக்கு வயசு 26 ஆகுது. என் பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. எம்எல்ஏ பதிஞ்சு 10 வருஷம் ஆகுது. எந்த வசதியும் அவங்க பண்ணவில்லை. எந்த இன்றைக்கு போனாலும் அதை அவங்க எடுத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் ரொம்ப மன கஷ்டத்தோடு தாயும் என் பையனும் ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்ந்து வருகிறோம். என் பையனுக்கு எப்படியாவது டிரைவிங் வேலையில் சேர்த்து கொள்ளவும் ரொம்ப மிக நன்றி. உங்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சரஸ்வதி. மனு கொடுக்கணும். அடுத்ததாக நம்மளிடையே உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் பதில் கூறுவதற்காக கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தவப்புதல்வன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுவார்கள். மீண்டும் வணக்கம். உங்களெல்லாம் சந்திச்சு பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு என்னால் மனசார சொல்ல முடியல. ஏன்னா உங்களுக்குள்ள குறைகளை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இந்த குறைகளை வந்து நம்ம ஆட்சி மாறி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமர்வார்கள். உங்கள் குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்கள் குறைகள் அனைத்தையும் நான் குறித்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய கழக ஆட்சியில் இந்த பகுதியில் செய்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டணும். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் 1973 கட்டபொம்மன் கோட்டை அதை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கட்டினார்கள். அப்புறம் சுந்தரலிங்கம் நுழைவு வாயில் இங்கு அமைக்கப்பட்டது. கவர்னகிரி சுந்தரலிங்கம் நகர் அமைந்து 200 இல்லங்களில் சகல வசதியுடன் அமைத்தார். 25 லட்சம் செலவில் நினைவு மண்டபம் மற்றும் சிலை அமைத்துள்ளார். அதை தவிர நிறைய குறைகள் சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து முக்கால்வாசி குறைகள் பார்த்தீங்கன்னா சாலை வசதி, கழிவறை வசதி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு குறையாக இருக்கிறது முக்கிய காரணம் வந்து உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி அமைப்புகள் எதுவுமே இங்கே கிடையாது. பஞ்சாயத்து கிட்டத்தட்ட 4 வருடங்களாக உள்ளாட்சி தேர்தலை எங்கே நடத்தினால் ஒரு படுதோல்வி அடைந்து விடுவோம் என்ற அச்சத்தில் இப்பொழுது இருக்கிற அரசு அதை வந்து 4 வருடங்களாக தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். அதுபோல பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் நடக்கும். உங்க பாராளுமன்ற தேர்தல் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் உங்களுடைய வேட்பாளர்னு. இதுக்கு முன்னாடி எம்பி யாரும் தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? இல்ல, அது நான் சொல்ல. இப்ப இருக்கிற எம்பி யாரும் தெரியுமா? பேரு நெட்டர்ஜியா? கிடைச்சா எப்ப பாத்தீங்க அவரை? ஓட்டு கேட்க வந்தப்ப பாத்தீங்களா? அடுத்த வாட்டி வருவாரு, அப்ப கேட்கணும்.
அவரே எடுத்துட்டு போயிட்டாரா பல்பை? பல்பு போட்டு எடுத்துட்டு போயிட்டாரா? சார், என்னை விட எல்லாம் தெளிவா இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், வருகிற மே மாதம் தேர்தல் வரப்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் எங்களுடைய தலைவரிடத்தில் கொண்டு சேர்க்கப்படும். அத்தனைக்கும் ஒரு தீர்வு காணப்படும். ஏதோ நான் வந்து சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வராத ஆள் கிடையாது. உங்க எம்பி மாதிரி கண்டிப்பாக இந்த உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு மீண்டும் இதே இடத்தில் நான் வந்து உங்களை சந்திப்பேன். அந்த தைரியத்துடன் நான் இங்கிருந்து செல்கின்றேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட பொறுப்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த பொண்ணு இந்த டான்ஸ் ஆடுறாங்க? எல்லாம் உட்காருங்க. குழந்தை ஒரு டான்ஸ் ஆடணும்னு இருக்காங்க, அதை பார்க்க வேண்டாமா? உங்களை திருப்திப்படுத்தாச்சு, இந்த பிள்ளைகளை எப்படி திருப்திப்படுத்துறது? எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்கம்மா. அம்மா தாயே உட்காருமா. ஏன் அந்த பாட்டை படியா?